கொடியில காய்க்கிற அதிசய கிழங்கு. கிழங்க பாத்திருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி கிழங்கு பாத்திருக்கீங்களா இல்ல இந்த மாதிரியாச்சும் கிழங்க பாத்திருக்கீங்களா? இது எல்லாமே மண்ணுல விளையிற கிழங்கு இல்லைங்க. இதான் நம்ம முன்னோர்கள் அப்ப பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது 100 கிராம்ல இருந்து 2 கிலோ வரைக்குமே நம்ம ஈல்டு எடுக்க முடியும். என்னது, இந்த கிழங்குல இவ்வளவு சத்துக்கள் இருக்கா? என்னங்க சொல்றீங்க? புள்ளி வச்ச மஞ்சள் ரகம், சதை வந்து கொஞ்சம் லைட் மஞ்சளா இருக்கும். காரக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்டான ரகம். அதே பிங்க் அமர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மேல கொடியில காய்ச்சது. இது ஒரு கொடிக்கு மேலதான் காய்க்கும். இது வந்து ஸ்வீட் செய்யறதுக்கு அல்வா மாதிரி செஞ்சு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆட்டுக்கும்பு வெத்தரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜான் அளவு இருக்கு பாத்தீங்களா. இன்னும் ஒரு அடிக்கிட்டே வரக்கூடிய ரகங்களும் இருக்கு. இது வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான ரகம். கிழங்கு வகைகள் அப்படின்னாலே அது வந்து மண்ணில் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா கொடியில வருதுங்க. கொடியில காய்க்கிற கொடி உருளை கிழங்கு தான் இது. சாதாரண பொட்டேட்டோ மாதிரி உருளை வடிவத்தில் இது இல்லைங்க. இது சைஸ் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினசா இருக்கும். இதுக்கு பேரு கொடி உருளை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்பெல்லாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து 2 கிலோ வரைக்கும் ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே மஞ்சள் கொடி உருளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சம் குட்டியா புள்ளி வச்ச மாதிரி இருக்கு. காரக்குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த கிழங்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா. இந்த கிழங்கு செம்ம டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஆட்டுக்கொம்பு வெற்றிலை வெள்ளி கிழங்கு அப்படின்னு இதுக்கு பேரு. 1 ஜான் வரைக்கும் இருக்கிற இந்த கிழங்கு பாத்தீங்கன்னா 1 அடி வரைக்கும் கூட வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கொடியில வர கிழங்குங்க. இந்த வீடியோவை தலிர் சங்கரம் நாயக் அப்படின்றவரு ஷேர் பண்ணிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கிழங்கு நீங்க பாத்திருக்கீங்களா, சாப்பிட்டிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.